ஒரு அழகிய கிராமத்தில் பழனி என்ற ஏழை மரவெட்டி வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் அதிகாலையில் தன் கோடாலியுடன் காடு சென்று விறகுகளை வெட்டி சந்தையில் விற்று பிழைப்பு நடத்தினான். அவன் மிகவும் நேர்மையானவன். ஒருநாள் அவன் ஆற்றங்கரையில் நின்று மரம் வெட்டி கொண்டிருந்தான். மரத்தின் கிளை வழுக்கியதில் திடீரென அவன் கை தவறி கோடாலி ஆற்றுக்குள் விழுந்தது. ஆற்று நீர் மிகவும் ஆழமாக இருந்தது. தன் வாழ்வாதாரமே போய்விட்டதே என்று பழனி மிகுந்த வருத்தத்துடன் எழுது கொண்டிருந்தான். அப்போது ஆற்றிலிருந்து ஒரு தங்க கோடாலியை ஏந்தியபடி ஆற்று தேவதை பிரகாசமாக வெளிப்பட்டாள். தேவதை பழனியிடம், "மகனே, வருந்தாதே, இது உன் கோடாலியா?" என்று தங்க கோடாலியை காட்டினாள். பழனி, "இல்லை தாயே, இது என்னுடையது அல்ல, இது தங்கத்தால் ஆனது. என் கோடாலி ஒரு சாதாரண இரும்பு கோடாலிதான்" என்று உண்மையே சொன்னான். தேவதை உடனே மறைந்துவிட்டு மறுபடியும் ஒரு வெள்ளி கோடாலியுடன் வெளிப்பட்டாள். "இதுவாவது உன் கோடாலியா?" என்று கேட்டாள். அதற்கும் பழனி, "இல்லை தாயே, அதுவும் என்னுடையதல்ல" என்று நேர்மையாகச் சொன்னான். பழனியின் நேர்மையை பார்த்த தேவதை மிகவும் மகிழ்ந்தாள். "உன் நேர்மையே உனக்கு பெரிய பரிசு" என்று கூறி அவனுடைய உண்மை கோடாலியுடன் தங்க கோடாலி மற்றும் வெள்ளி கோடாலி இரண்டையும் பரிசாக கொடுத்தாள்.